அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் 2024 ஆண்டின் 11வது மாதமான மாசி மாதத்தின் 12 ராசிகளின் பலன்களையும் அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன என்பதையும் இந்த பதிவில் விரிவாக காண்போம். எல்லோர் வாழ்விலும் பலமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான தமிழ் வருடம் சோபகிருது 2024 ஆண்டு மாசி மாதம் 13/2/2024 செவ்வாய்க்கிழமை அன்று வளர்பிறை சதுர்த்தி திதியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமிர்த யோகம் சதுர்த்தி விரதம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மாசி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மேச ராசியில் குரு பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், மகர ராசியில் செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிர பகவானும் சஞ்சரிக்கின்றனர். கும்ப ராசியில் சனி பகவானுடன் சேர்ந்து சூரிய பகவானும் சஞ்சரிக்கின்றனர். மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். தமிழ் மாதங்களில் 11வது மாதமான மாசி மாதம் இது வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும். சூரியன் கும்பராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தினை கும்ப மாதம் என்றும் அழைப்பார்கள். சூரிய பகவான் பிப்ரவரி 13 அன்று மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பேச்சியாகின்றார். மாசி மகம் வருடத்திற்கு ஒரு முறை வீதம் மட்டுமே வரும். அதாவது மாசி தமிழ் மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் எப்போது பௌர்ணமி வருகிறதோ அன்றைய தினம் மாசி மகம் ஆகும். 12 வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்றதை மகா மாசி மகம் தினம் என்று அழைக்கிறோம். இது கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெறும். அதேபோல் திருக்கோஷ்டியூர் பெருமாள் கோவிலிலும் இந்த திருவிழாக்கள் வருடத்தில் ஒரு முறை வருகிற மாசி மகத்தில் நடைபெறும். இந்த நாள் எதற்காக நாம் கொண்டாடுகிறோம் என்றால், நமது பாவங்களை போக்கவும், பித்ருக்களை வேண்டுவதற்கும், தோஷங்களை போக்கவும் மற்றும் மகப்பேறு கிடைக்கவும் நாம் கொண்டாடுகின்றோம். அனைத்து வருடங்களிலும் ஒரே மாதிரி தேதிகள் வராது. வருடா வருடம் தேதிகள் மாறும். கங்கை, காவிரி போன்ற நதிக்கரைகளில் புனித நீராடி நாம் முன்பின் செய்த பாவங்களை போக்கலாம். அதே சமயத்தில் புனித ஸ்தலங்களுக்கு இந்த நாளில் நாம் செல்வதன் மூலம் இறைவன் அருள் பெறலாம். இந்த நாளில் நாம் அருள்மிகு சிவபெருமான், முருகப்பெருமான், அம்பிகை மற்றும் பித்ருக்களை வணங்கி அருள் பெறலாம். நதிக்கரைகள், கடல்கள், குளங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் உள்ள தண்ணீரை புனித நீரென நினைத்து கொண்டு நீராடலாம். ஆங்கில மாதம் மார்ச் 5 இரவு 9:30 மணிக்கு ஆரம்பித்து மார்ச் 7 விடியற்காலை 12:05 மாசி மகம் முடிவடைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு எல்லா துயரங்களும் விடுபட போகிற மாதம் இது. மாதம் தொடங்கி 20 தினங்கள் முடிவதற்குள் நினைக்கின்ற அனைத்து விஷயங்களும் நிறைவேறும். ஒரு உயர்வுக்காக காத்திருக்கின்ற அதிமுக்கியமான விஷயங்களுக்கும் நல்லவித அதிர்ஷ்ட உயர்வு முடிவு ஏற்படும். இல்லத்திற்கான அத்தியாவசிய கடமைகள் தடையின்றி நிறைவேறும். அன்றாட வருமானம் சரளமாகும். வீண் குழப்பங்கள் இல்லை. இல்லத்துக்குள் சச்சரவுகள் முளைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. நீண்ட மாத விருப்பங்கள், ஆசைகள், நினைப்புகள் அனைத்தும் பலிதமாகி குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். ஆரோக்கிய நிலைமையில் புதிய தெளிவு பிறக்கும். கடன், கன்னி, வம்பு வழக்கு, கோர்ட், காவல்துறை ரீதியான சச்சரவுகள் இந்த மாத 3வது வார ஆரம்பத்தில் இருந்து முடிவுக்கு வரும். உத்தியோகம், தொழில், பணி, பதவி சம்பந்தப்பட்ட உயர்வு, எதிர்பார்ப்பு, சாதக விஷய நடவடிக்கைகள் அனைத்திலும் உயர்வு மாற்றங்கள் உண்டாகும். நிர்வாகம், முதலீடு, வியாபார, பட்ஜெட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் 3வது வார ஆரம்பத்திலிருந்து மேன்மையான திருப்பங்கள் காத்துள்ளன. மண், மனை, சொத்து பத்து சம்பந்த பிரச்சனைகள், பூர்வீக சொத்து சம்பந்த சச்சரவுகளுக்கு சாதகமான முடிவு காத்திருக்கிறது. அனுசம் நட்சத்திர இளம் இருபாலருக்கும் திடீர் திருமணம் கைகூடும். விசாகம் நட்சத்திர இளம் இருபாலருக்கும் அரசு உத்தியோக கனவு பூர்த்தியாகும்.
கேட்டை நட்சத்திரக்காரர்களின் 1.5 வருட போராட்டம் ஓய்ந்து எதிர்காலத்திற்கான மிகப்பெரிய அடித்தளத்தை உருவாக்கப் போகிற மாதம் இது. இம்மாத திங்கள், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சந்தோஷ இனிமை சம்பவங்களும் இல்லத்திற்கான உயர்தர உடைமை, பொன் பொருள், ஆடை ஆபரண சேர்க்கைகளும் சேரும். இம்மாத 3, 9, 15, 18, 22, 25 தினங்களில் பொன்பொருள் சேர்க்கையை தந்துவிட்டு மாதம் முடியும். நிம்மதி குறைவு தீர்ந்து பெரியதொரு சந்தோஷம் ஏற்படும். உயர்கல்விக்கான தடைகள் விலகி புதிய நம்பிக்கைகள் உண்டாகும். புதிதாக சொந்த உழைப்பில் நிலபுலன் வாங்கி விடுவீர்கள். திடமான முடிவு எடுத்து துணிச்சலாக இறங்கி சாதிக்கப் போகிறீர்கள். கலைஞர்களுக்கு கலைத்துறையுடன் தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்கின்றன. புதிய வாய்ப்புகள் கை கொடுக்கும். நடிகர், நடிகைகள், திரைப்பட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் ஆகியோர் நன்மை பெறுவார்கள். வருமானம் படிப்படியாக உயரும். அரசியல் துறையினருக்கு உங்களது அரசியல் வாழ்க்கையில் இந்த மாதம் ஒரு மிக முக்கிய அத்தியாயமாக இருக்கும். அந்த அளவிற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்றுள்ளன. உங்கள் மீது வழக்குகள் இருப்பின் அவை தோல்வியுறும். கட்சி தொண்டர்கள் இடையேயும் மக்கள் இடையேயும் ஆதரவு பெருகும். சிலர் தற்போதுள்ள கட்சியை விட்டு உங்கள் கட்சிக்கு மாறிவிடும் வாய்ப்புள்ளதாக கிரக நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றன. மாணவர்களுக்கு பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் வழிகாட்டுதல்களும் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக நிற்கும். விவசாயிகளுக்கு விவசாயிகள் இம்மாதம் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க முடியும். உங்கள் உழைப்பிற்கேற்ற விளைச்சல் இருக்கும். ஆடு மாடுகளின் பராமரிப்பில் பணம் விரயமானாலும் அதற்கேற்ற தக்க வருமானம் வந்து சேரும். அரசாங்க ஆதரவு தக்க தருணத்தில் கிட்டும். தண்ணீர், உரம் மற்றும் விதைகள் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு குறைவிருக்காது. பெண்களுக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்புள்ளது. திருமண வயதில் உள்ள கன்னியருக்கு மிக நல்ல வரன் அமையும். வேலை பார்க்கும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பல நன்மைகள் ஏற்படும். ஊதிய உயர்வையும் எதிர்பார்க்கலாம். பரிகாரம்: இம்மாத வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீ உக்ர நரசிம்மருக்கு மஞ்சள் தூள், துளசி மாலை தந்து நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். சிறப்பு பரிகாரங்கள்: வருமானத்தை பெருக்குவதற்கு வருமானம் வந்ததும் அல்லது சம்பளம் வாங்கியதும் அந்த தொகையில் 1% தொகையை தனியாக எடுத்து வைத்து விடுங்கள். அந்த பணத்தில் பாலால் செய்த இனிப்பு வகைகள், வாயில் போட்டாலே தித்திப்புடன் எளிதில் கரைந்து வாயிற்குள் போய்விடக்கூடிய இனிப்பு வகைகளை வாங்கி ஆதரவற்றோர், சாலையோர பணியாளர்கள், தூய்மை பணி செய்வோர், ஆதரவற்ற நிலையில் வறுமையில் வாடும் குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு கொடுங்கள். மகிழ்ச்சியுடன் உங்கள் கைகளால் இனிப்புகளை கொடுங்கள். இப்படி செய்வதால் சனி சுக்கிர யோகம் உண்டாகும். இதனால் வருமானம் பெருகுவதுடன் கையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். வருமானத்திற்கு தடையோ பஞ்சமோ வராது. ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும். இது தவிர மாத சம்பளம் வாங்கியதும் அல்லது கைக்கு வருமானம் வரும்போது ஒவ்வொரு மாதமும் முதல் செலவாக வீட்டிற்கு கல்லுப்பு, ஊறுகாய் போன்றவற்றை வாங்கி வைக்கவும். கல்லுப்பு, ஊறுகாய் போன்றவை மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்று. இந்த பொருட்கள் வீட்டில் இருந்தால் மகாலட்சுமியின் அருள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும். எந்த காரணத்திற்காகவும் இந்த பொருட்களை தானமாகவோ கடனாகவோ கொடுக்க கூடாது. தினமும் வீட்டை சுத்தம் செய்து அதிகாலையில் நீராடி வீட்டில் உள்ள மகாலட்சுமியின் படத்திற்கு முன் அமர்ந்து ஓம் யம் ஓம் அங் சிவாய நம, சவ்வும் நம சிவாய நம, ஸ்ரீயும் நம சிவாய நம, அங் உங் வங் சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் பணம் வீணாக விரயமாகாமல் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.